ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் பஜ்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்பயும் போல தான் மீம்ஸ் ரியாக்ஷன். ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போறோம்னா, கூலி படத்துல இருந்து வந்த மீம்ஸ். ப்ரோ இஸ் த அஃபிஷியல் ஓனர் ஆஃப் திஸ் டெம்ப்ளேட். எஸ், சவுக்கு சங்கர் விடுதலை, ஆனால் மீண்டும் கைது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட்ல பார்த்துருந்தேன். ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு பள்ளத்தில் வந்து மாட்டிருக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை ஒருத்தர் இருந்து கையால் எடுத்து வெளில விடுவாரு, திரும்பி எகிரி வச்சிருப்போம், அதே பள்ளத்தில் விடுவோம். கூலி கிளைமேக்ஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன். எஸ், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஜெயிலர் படத்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த மீம் டெம்ப்ளேட் பார்த்தா இருந்துச்சு. பட் ரியாலிட்டி லாஸ்ட்டாக நாங்கள் அந்த பொட்டியை திறக்கும் போது ஒரு கம்பி எடுத்து எடுப்பார். அதெல்லாம் ரொம்ப ஒரு லோகேஷ் படம்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கையில் கிடைக்கிறதுலாம் எடுத்து அடிக்கிறது. அந்த டீனா படத்தில் ஏஜென்ட் டீனா வந்து ஸ்பூன் எடுத்து அடிக்கிறது, அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் இருந்துச்சு. இப்போது பவுடர் எடுத்து அடிப்பார். அந்த டைலில் விட்டு போகும்போது அவன் ஆவுன்றா, இது கொக்கைனு அதை எடுத்து அடிக்கிறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. அந்த எலக்ட்ரிக் சேர் வந்து அதில் யாரோ உட்காந்தாலே அப்படியே வந்து வேற உலகத்துக்கு போயிடுவாங்க, அது வந்து டைம் மிஷினு, அப்படி இப்படின்னு. நான் கடைசியில் பார்த்தா என்னதுப்பா இது, நாய் பீஃபா, அப்படி தானே இருந்துச்சு. சத்தியமா அப்படி தானே இருந்துச்சு. டைம் மெஷின் கோகைன் 52 மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். தலைவர் ஏமாந்துட்டோன்னு ஃபீல் பண்ணாத, தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படு. எஸ், சூப்பர் டைலாக். லவ் பண்ணி என்னோட லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாத. அது ஏதோ உங்களுக்கு செட் ஆகல, அதனால தான் நீ பிரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதை பாசிட்டிவ் எடுத்து மூவ் பண்ணு. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். தெரியாம மாலுக்கு போயிட்டேன் படத்தை பார்க்க. எரிச்சல் ஏத்துறானுவேன், ஒருத்தவன் கூட கத்த மாட்டானுவேன். எனக்கு அதனாலேயே படம் ஃபிளாப்னே தோணிடுச்சு எனக்கு. இப்போ உட்காந்துட்டு என்னால் கத்துறா எல்லாம் ஒரு மாதிரி சுத்தி டப்புன்னு அப்படியே சைலண்டா என்ன பாக்குறாங்க. யாருமே கத்தலன்னா நம்மளுக்கு படம் கத்துனாதான் ஐப்பே. அங்க போய் அவனுக்கு கத்தலன்னா பெரிய ஆகுது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய படத்துக்கு மாலுக்கு போனேன்னா அப்புறம் பாத்துக்கலாம். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். எஸ், நான் இதை யோசிச்சேன். வெளியே வந்தோடனே யோசிச்சேன், ரஜினிய உள்ள வச்சே போடணும்னா நம்பால் ஒருத்தன் உள்ளர இறங்கணும். அவன் நம்பால்னு தெரியாதவனா இருக்கணும். சரியான டெம்ப்ளேட்டா? கமல் சொல்றாரு, அப்புறம் போய் உள்ளார இறங்குறாரு. ஆனா 100% மை ஃபில்ம். ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச். கூலி ஒழுங்கா போலன்னு சொன்னாங்க. இதை வச்சுக்கலாமா இல்ல மாத்திரலாமான்னு கேட்டாங்க. சரியான டெம்ப்ளேட்டா, சரியான ரிவெஞ்ச். படம் ரிலீஸ் ஆன பிறகு ரிவ்யூ சரியா இல்ல, சுமார் தான். என்னைக்குமே ஒரு ஆக்டர்ஸோட ஆக்டிங் தான் தோக்குமே தவிர ஆக்டர்ஸ் வந்து எப்பயுமே தோக்க மாட்டாரு. இல்ல சொல்லுங்க மேடம், எவ்வளவு போடலான்னு? ஒரு 5 6. மேடம், உசைன் போல்ட்டோட வேர்ல்ட் ரெக்கார்டே 9 செகண்ட்ஸ் மேடம். ஓ அப்படியா? அதே போட்டு சரி, அதே போட்டுருங்க. 9. உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜேபி இஸ் த ஒன்லி டைரக்டர் வித் 0 ஃபிளாப்ஸ் இன் கோலிவுட். சூர்யா அண்ணா அவ்வளவுதான். வர அக்டோபர்ல கிளியர் பண்ணி விட்டோம். என் பூல சிரிக்கிற இந்த மாதிரி சொல்லியே உடம்பு ரணகலமாக்கிறான் அப்படி. கூலி திரைப்படத்தை இணையதளத்தில் வெளியிட தடை. பிரேக்கிங் நியூஸ். மூவிஸ்டா, வாழ்த்துக்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இருந்தா மீறப்படும். உபேந்திரா வந்து கடைசி வரைக்குமே அந்த வீட்டுல தான் உட்காந்துருப்பாரு. அந்த கடைசி அந்த ரஜினி அடிக்கும் போது ஆள் இல்லைன்றதுக்காக தான் ரஜினி கூப்பிடுறதுக்காக ஒரு வாப்பில். யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. என்னன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் லோகேஷ் கனகராஜ் படத்துல, விக்ரம் படத்துல சூர்யா கேமியா கொடுத்து செம ஹைப் இல்லையா?
அதனால நிறைய பேர் வந்து வாண்டடா அண்ணா என்ன சுட்டு சாவடிங்க என்ன ஒரு படத்துல ஒரு பாட்டை வந்து வைங்க, ஒரு நிமிஷம் வந்துட்டு போறேன். அந்த மாதிரிதான் லியோல ஒருத்தர் வந்து சேர்த்துட்டு போனாரு. ஏன்டா டே இந்த மாதிரி போய் அடி வாங்கி சாவடிங்க லோகேஷ் கனகராஜ் படத்துல. கிட்டத்தட்ட நிறைய படத்துல ஒரு லீட் கேரக்டர், நல்ல பெஸ்ட் கேரக்டர்ல வந்தவங்க தான் போயிட்டு சீக்கிரம் ஒரே டப்பு டப்பு போட்டு தள்ளுறாங்க. என்னடா இது, என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட ஜஸ்ட் டிஷ் பேப்பர் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு கிடைச்சிட்டீங்களா? பொண்ணு ரொம்ப சுட்டி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அடுத்து அந்த பொண்ணு என் அக்கா. இதுக்கு முன்னாடி விக்ரம் படத்துல வந்தவங்க எல்லாம் ஏஜென்ட் டீனா அப்படின்றவங்க நல்ல மாஸ் ஃபைட்டு அதெல்லாம் சூப்பரா இருந்திருக்கும். இதுல என்னன்னா ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காரு. லவ் பண்றதே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. கைதியா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், அப்புறம் மாஸ்டர்லாம் பங்கமா இருக்கும். இவங்களெல்லாம் பார்த்தாலும் விரட்டி வெளுக்க தோணுது. போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த செல்லியோ வச்சிருக்காரு. அவர் சென்டிமெண்ட் அட்டாக் போல இதுல. அடுத்து அஜித் கூட பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அதுக்கும் 100% எஃபெக்ட் கொடுப்பாரு போல லோகேஷ் கனகராஜ். உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு ஆனா ஒண்ணு பண்றீங்கடா. என்ன பண்றீங்கம்மா? படம் நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த படம் அப்டேட் ஆனோடனே ஊன்றானுங்க. இதாலேயே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நாங்க ஸ்பாய்லர் ஆகிறோம்டா. இப்ப இந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து 2000 years later. அடுத்த படம் வந்து கைதி 2 வரப்போகுது. அதுக்குள்ள ஒருத்தர் மீம் போடுறான். என்ன கைதி 2ல மட்டும் எத்தனை கோடி அடிக்கிறோம் பாரு, நாங்க எத்தனை கேமியா இருக்கிறோம் பாரு, எப்படி மாஸ் பண்றோம் பாரு, இந்த முதல்ல ஹைப்பை தூக்குங்கடா கமலஹாசன் சொல்றாரு. தக் லைஃப்ல இருந்து சி அப்படின்னு சொல்றாரு. தக் லைஃப் படம் பார்த்தேன், அதை பத்தி பேசலாம் தான் வந்தேன். நான் கூட கூலி படத்தை பத்தி பேசலாம் உன்னோட சி இல்ல. அந்த பேக் ஸ்டோரி சொல்ல போறோன்றதுக்காகவே அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்டேஷனு, அந்த ஓல்டு ஸ்டைலு, அப்புறம் வந்து அதே வாய்ஸ் வந்து அப்படி அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ, ஆடியோ கொண்டு எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு பின்னாடி ரஜினி படத்தை படுத்து வந்த மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது பின்னாடி நடந்த விஷயத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுறான்னா, பின்னாடி நடக்கிறத மட்டுமே நல்லா எடுத்து வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பார்த்திருந்தேன். இதுக்கு பேர் ஜோக்கா? கைதி இந்த மாதிரி கைதி மாநகரம்லாம் பங்கம். லாஸ்ட் சீன் வரைக்குமே நேமே சொல்லாம வேற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து உள்ளார சொல்றீங்கல்ல, அங்க நிக்கிறீங்க நீங்க. ஆனா இங்க வந்து ஏதோ விஷயத்த திரும்பி அதே பண்ற மாதிரியே இருக்கு. ரோலெக்ஸ்லாம் ஒரு அப்படி எடுத்து அப்படி ஓரமாக வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் திரும்பி டைரக்டரே நினைச்சாலும் ஆக்டரே நினைச்சாலும் அந்த அளவுக்கு ஒரு லீட் கேமியோ யாராலுமே கொடுக்க முடியாது. அதுதான் அதான்டா கேமியோ அப்படின்ற மாதிரி ரோலெக்ஸ் படம், ரோலெக்ஸ் என்ட்ரி அப்படி இருக்கும். Thanks a lot. And thanks a lot. Thank you.